அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காஞ்சி மகா பெரியவா சொன்ன 16 வார அகல் தீப பரிகாரம் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். மனுஷங்களுக்கு வாழ்க்கையில் தீராத ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? இறைவன் கிட்ட போய் சரணடைய வேண்டியது தான். அப்படி இறைவன் கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனாலும் இந்த கஷ்டமானது தீரவே மாட்டேங்குது. என்னதான் கர்ம வினை இல்லை என்னதான் நேரம் காலம் எங்களுக்கு இப்படி ஒத்து வராமல் இருக்குன்னே தெரிலன்னு சொல்லிட்டு நம்மள் பல பேர், ஏன் நம்மளே வாழ்க்கையில் பல முறை இப்படி புலம்பியிருக்கோமா இல்லையா? அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு காஞ்சி மகா பெரியவாளை நமக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த 16 வார தீப பரிகாரம் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 16 வாரம் முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கான அதற்கான வெளிச்சங்கள், அந்த பாதைகள், ஏதாவது ஒரு வழி கடவுள் நிச்சயமாக காமிச்சு கொடுப்பாரு. இந்த தீப வழிபாடு நம்ம எப்போ துவங்கணும், எப்படியெல்லாம் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த மாதம் சக்தி வாய்ந்த ஆடி மாதம், அதுவும் அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். இப்படி அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த இந்த மாதத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம காமாட்சி அம்மனை மனசார நினச்சி வேண்டி, உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. எல்லாருக்குமே மகா பெரியவாளாக தெரியும். ஏன்னா நமக்கு தெய்வத்தினுடைய ரூபத்தில் அவர் இந்த பூமியில் மனுஷப்பிறவி எடுத்து எல்லாருக்குமே நல்ல ஒரு குருவாக திகழ்ந்து நமக்கெல்லாம் நல்ல நல்ல வழிகளை, நிறைய பரிகாரங்களை, பெரிய பெரிய பரிகாரத்தை கூட எளிமையான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்த மகான். அப்படி தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக இந்த 16 வார அகல் தீப பரிகாரத்தை அவர் எடுத்துரைத்தாராம். அந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமானது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் தீரலங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், இதிலிருந்து எப்படி வெளியில் வரதுனே தெரில, இல்லாட்டி நம்முடைய குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு காரிய சித்தி நடக்கணும், ஒரு வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும், அப்படிங்கிறவங்க தீராத ஒரு விஷயத்துக்கும் தீர்த்து கிடைக்கணும், இல்லை நிச்சயமாக எங்களுக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறோமோ இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் அம்பாளை நினச்சி வேண்டி, மகா பெரியவாளையும் வேண்டி, உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு என்ன தேவை, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம இந்த பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தை எடுத்துக்கலாம். காலையிலனா அதிகபட்சமாக ஒரு 8 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை முடிக்கலாம். மாலை நேரம்னா சந்தியா நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 5:30 மணிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 6:30 மணிக்குள்ளே நம்ம இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாம். அதே மாதிரி இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மனுடைய ஒரு படம் இருந்ததுன்னா படம் எடுத்துக்கலாம். இப்போ படம் உங்களுக்கு வாங்க முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு அம்பாளுடைய படம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி முடியாட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை காமாட்சி அம்மனாக நினச்சிக்கோங்க. இல்லாட்டி குல தெய்வம் படம் இருந்ததுன்னா குலதெய்வத்துடைய படத்துக்கு முன்னாடி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இதற்கு தேவை 16 அகல் விளக்குகள் நமக்கு வேணும். இப்போ புதுசாக ஏற்கனவே வீட்டில் கழுகி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதனால் 16 அகல் விளக்கு மட்டும் நீங்கள் கடையில் மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து தனியாக ஒரு டப்பாலேயோ ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கோங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல் வெள்ளிக்கிழமை, இப்போ நம்ம இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இப்போ இந்த பெண்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஆடியுடைய 2வது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இல்லை அதுக்கடுத்த வாரம் ஆரம்பிக்கிறதுனாலும் எப்போ வேணாலும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு கைமேல் பலன் கிடைக்கும். இதில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் நீங்கள் வச்சுட்டு முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் நம்ம ஏற்றணும்.
இது நம்ம வந்து 16 வாரம் உங்களுக்கு நெய் விளக்கு ஏற்ற முடியும்னா 16 வாரம் நெய் தீபம் ஏற்றலாம். இப்போ 16 வாரம் நெய் விளக்கு எங்களால் ஏற்ற முடியாதுமா அப்படிங்கிறவங்க தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த தீப வழிபாடு பண்ணலாம். சுவாமிக்கு அம்பாளுக்கு உங்களுக்கு என்ன நிவேதனம் வைக்க முடியுமோ வைக்கலாம். இப்போ எதுவுமே முடியாதவங்க ஒரு 1/4 கிலோ ஒரு உலர் திராட்சை மட்டும் நீங்கள் வாங்கி இதை கூட நம்ம வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு பாக்ஸில் போட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம சுவாமிக்கு எப்பெல்லாம் இந்த தீப வழிபாடு பண்ணுறோமோ அப்போ ஒரு 5 நம்ம எடுத்து ஒரு உலர் திராட்சை மட்டும் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது முடியும் நிவேதனம்னா ஒரு கல்கண்டு வைக்கலாம். இல்லை ஏதாவது 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு அப்படி என்ன முடியுமோ எளிமையான நிவேதனங்கள் நீங்கள் வைக்கலாங்க. முதல் வாரத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக அம்பாளை வந்து நம்ம வேண்டிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச காமாட்சி அம்மனுடைய பாடல்கள் தெரிஞ்சதுன்னா பாடலாம். இல்லாட்டி ஓம் காமாட்சி தேவியே போற்றி அப்படிங்கிற எளிமையான நாமத்தை சொல்லலாம். இல்லாட்டி காமாட்சியிலே துக்க நிவாரண ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. நான் வேணால் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமையில் யார் ஒருத்தங்க இந்த காமாட்சி துக்க நிவாரண அந்த பாடலை வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி தீபம் ஏற்றிட்டு நம்ம படிக்கிறோமோ, எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத துக்கமாக இருந்தாலும், ஒரு கஷ்டமாக இருந்தாலும், இல்லை ஒரு காரிய சித்தியாக இருந்தாலும், அந்த காரிய சித்தி கண்டிப்பாக நமக்கு அந்த கோரிக்கையை வந்து அம்மன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடல். அந்த பாடலை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடலை வேணால் அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். முடியாதவங்க ஓம் காமாட்சி தேவியே போற்றி, இல்லாட்டி காமாட்சி விருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விருத்தம் கூட நீங்கள் கூகுளே யூடியூப்பில் தேடினா கூட அந்த பாடல்கள் வரும். அதை கூட நம்ம வந்து ஸ்லோகமாக படிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு எளிமையான ஒரு பாடலையோ ஸ்லோகத்தையோ நம்பிக்கையோடு நீங்கள் உட்காந்து படித்த ஸ்லோகத்தை நீங்கள் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. முதல் வாரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கை எடுத்து சுத்தப்படுத்தி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2வது வாரம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம முதல் வாரம் உபயோகப்படுத்தின அந்த ஒரு விளக்கு, புதியதான ஒரு விளக்கு, மொத்தம் 2வது வாரம் 2 விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க. நிவேதனம் வைக்கிறோம், ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறோம், அம்பாள் கிட்ட உங்கள் கோரிக்கையை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. திருப்பி அடுத்த நாள் நம்ம அந்த விளக்கை சுத்தப்படுத்தி நம்ம எடுத்து வச்சிடணும். திருப்பி 3வது வாரத்துக்கு ஏற்கனவே எடுத்து கழுகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 விளக்கோடு சேர்ந்து புதுசாக ஒரு விளக்கு. இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு விளக்காக நம்ம வந்து இப்படி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொத்தம் 16 வாரங்கள் நம்ம 16 வாரத்துக்கு இந்த தீப வழிபாடு பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுறப்ப கொஞ்சம் இது ஈஸியான ப்ராசஸிங்காக தெரியும். ஏன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டில் நம்ம வச்சு ஒரு விளக்கு, 2 விளக்கு, இப்படி 3 விளக்கு, 4 விளக்குலாம் ஏற்றுவோம். அந்த விளக்குகள் வந்து உங்களுக்கு அதிகமாக நமக்கு வந்து அந்த இடத்துல பெரிய பித்தளை தாம்பலம் தான் நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த நம்ம வீடியோவில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 16 வாரத்துக்கு எங்கள் வீட்டில் நான் செஞ்ச பூஜை ஒரு வேண்டுதலுக்காக எனக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சது. இதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பித்தளை தாம்பாலமே பத்தாமல் பெரிய ஒரு வாழை இலை மட்டும் வாங்கிட்டு அந்த 16 விளக்கையும் அப்படி சுவாமி ரூமில் அப்படி வச்சு கடைசி நாள் பூஜையை நான் முடித்தேன். அப்படி உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி பெரிய பித்தளை தாம்பாலம் இருக்குதுன்னா பண்ணிக்கலாம். கையெல்லாம் சுடாமல் நீங்கள் பார்த்து பக்குவமாக இந்த தீப வழிபாடை நம்ம பண்ணணும். ஆனால் 16 வாரங்கள் அம்பாளை நினச்சி மனமுருகி இந்த பிரார்த்தனையை யார் ஒருத்தங்க நம்ம பண்ணுறோமோ கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் அந்த 16 வாரம் முடியறதுக்குள்ளேயாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிரும். நமக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் பாதியில் நிப்பாட்டக்கூடாது. 16 வாரம் முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அந்த பூஜை கடைசி அந்த 16வது வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஏதாவது ஒரு இனிப்பு, ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு பூஜையை வந்து நம்ம நல்லபடியாக நீங்கள் முடிச்சிடணும். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கைமேல் பலன் கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ சப்போஸ் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு, ஏன்னா 16 வாரங்கிறது மொத்தம் 4 மாதம் நம்ம செய்யக்கூடிய பூஜை வழிபாடு. சப்போஸ் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, தாராளமாக அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை வீட்டில் வேறு யாராச்சும் பூஜை பண்ண முடியும்னா பண்ண வைக்கலாம். அதே மாதிரி இப்போ வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகிறோம், அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிபாட்டுக்கு அப்படி எங்கேயாச்சும் நம்ம வெளியூருக்கெல்லாம் போகலாம் பார்த்தீங்களா, அப்படி வேறு ஏதாவது காரணத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து தடைப்படுத்தக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி நம்முடைய வீடுகளில் இந்த 16 வார அகல்தீப பரிகாரத்தை நீங்கள் நம்பி குலதெய்வத்தை வேண்டி, காஞ்சி மகா பெரியவாளை வேண்டி, காஞ்சி காமாட்சி அம்பாளை வேண்டி
நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம். கண்டிப்பாக இதை நம்ம செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும். நடக்கவே நடக்கலை அப்படிங்கிற அந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் காஞ்சி மகா பெரியவா போற்றி அப்படிங்கிற மகா பெரியவாளுடைய நாமத்தை பதிவிடுங்க. பெரியவா அனுகிரகத்தோடு, அம்பாளுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.